கத்தி எடுக்கிறானே. ஐயோ கிழிப்பியான்னு கேட்டில்ல, கிழிக்கிறேன். ஐயோ, கத்தி எடுத்து வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி இருக்கிறானே. மேனேஜரு, அவனை 2 அடியாவது அடிச்சிரு, கத்திட்டு கீறாத. எனக்கு பயமா இருக்கு ரத்தத்தை பார்த்தா. எங்கப்பா கூப்பிடுறேன்? ஐயோ மேனேஜரு, எங்களை அவுத்து விட்டுறியா? நாங்க பழையபடி போய் நாடகத்தில் நடிக்கிறோம். எங்களுக்கு பங்கெல்லாம் வேணாயா? அடுத்தபல யார கீர போறான்னு தெரியல. ஒருவேளை என்னத்தான் இருக்கும். ஐயோ பயமா இருக்குதுயா. தாய் வேஷம் போட வந்து இல்ல, தெரியாம வந்துட்டேன். உன் மகனுடைய ரத்தத்தை கொஞ்சம் உடம்புல கலப்போமா? வேண்டாம். கழுத்தா இருக்கட்டுமா, காலா இருக்கட்டுமா? உனக்கு அறுக்கணும்னு ஆசையா இருந்த அந்த கயத்தை அறுத்துறேன். தப்பாவி, ஒருவேளை இங்க வந்து கீருவானா? கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அண்ணே, நீ என்னைய நினைச்சுக்க. கல்யாணம் கல்யாணம் நீ என் பேரைய சொல்லு. கண்ணு மூடிட்டு என்னைய நினைச்சுக்கங்க. தம்பி, கல்யாணம் சீக்கிரம். தம்பி, கல்யாணம் வாடாதே. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அம்மா அம்மா அம்மா, போயிடா அம்மா, சீக்கிரம் போயிடா. லிங்கப்பா, விடுறா இவனை. கண்டு நம்ம வெட்டி போட்டு இப்போ மற்றவங்களை அவுத்து விட. விட்டுறாத 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 விட்டுறாத.
அவ்வளவு கட்டைய போடுவனே. பாபி, இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில தூக்கி போடுங்க. நல்ல பெரிய ஜெயிலா பார்த்து போடுங்க. தனித்தனியா போடுங்க. பாளையங்கோட்டையில ஒருத்தர், பெங்களூர்ல ஒருத்தர் போடுங்க. இதை ஒண்ணா போட்டீங்கன்னா ஜெயிலே கொள்ளை அடிச்சிடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்னைய எங்க அப்பா கொண்டாங்க. என்ன மிஸ்டர் உளறீங்க? நீங்க தான் உயிரோட இருக்கீங்களே. ஆமா, மறந்து போயிட்டேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். செம்பகா, ஐயோ அண்ணே, மன்னிச்சுக்கண்ணே. பழைய ஞாபகத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்ப நீ வா, போய் கட்டிக்க. திடீர்னு உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பலம் வந்தது? அம்மா, அது வந்து அது என்னமோ தெரியலமா, செத்து போன என் தம்பியை நினைச்சேன். என்ன அறியாம எனக்கு ஒரு ஆவேசம். ராமு, இது வரைக்கும் நீ வெறும் ராமனா இருந்த. இன்னையில இருந்து கல்யாண ராமனா தீர்காயுசாயிரு. நாளை மாத்தீங்க. நல்ல நேரம் மாத்தீங்க, மாத்தீங்க. ராமு, வெரி குட். ரெண்டு மூணு குட்டு நான் பார்த்துட்டு போயிடுறேன். கல்யாணம் உனக்கு எனக்கு தான். அவன் வருவானாங்க. அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு அவன் வருவானா? வரமாட்டான். ரொம்ப நல்ல பையன். நீ வா. உங்க தம்பி ஆத்ம சாந்தி அடைய நம்ம ஏதாவது செய்யணும் இல்ல? இப்ப அவன் சாந்தி தானே உனக்கு ஞாபகம் வரும். என் சாந்தியை கவனிக்க மாட்டியா? இப்ப போசனா எப்படி அடுத்த மாசம் ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் இதுக்காகவே காசிக்கு போய் ஒரு விசேஷ பூஜை அவன் ஆத்மா சாந்தி அடைய. போதுமா? போதுமா?